ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இடிந்தகரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து தற்போது நிலைமை எப்படி இருக்கிறது? எங்கள் மக்கள் மிகுந்த பீதிக்குள்ளும் அச்சத்துக்குள்ளும் இருக்கிறார்கள். 400 நாட்களாக மிகவும் பொறுமையுடன் முதிர்ச்சியுடன் எந்த விதமான வன்முறையுமின்றி போராடி கொண்டிருந்த மக்கள் மீது ஒரு மாபெரும் வன்முறை நேற்று கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஒரு தோழர் உயிரிழந்திருக்கிறார், இன்னும் ஒரு சிலரை காணவில்லை. இப்படி ஒரு மிகப்பெரிய வன்முறையை அஹிம்சைவாதிகளான எங்கள் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டு இன்றைக்கு மக்கள் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் மூழ்கி கிடக்கிறார்கள். தற்பொழுது இங்கே ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. 2 பெண் காவலர்களையும் 3 காவல்துறை அதிகாரிகளையும் இவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை விடுவிப்பதற்காக ஊர்களுக்குள்ளே தமிழக அரசு காவல்துறை உள்ளே புகுந்து தேடுதல் வேட்டையிலே இறங்கப் போகிறது என்ற ஒரு செய்தியை இங்கே மக்கள் மத்தியிலே பரப்பிவிட்டு அது வேறு மிகப்பெரிய பீதியை கிளப்பிவிட்டிருக்கிறது. எனவே மக்கள் மிகுந்த அச்சத்துக்குள்ளும் வேதனைக்குள்ளும் இருக்கிறார்கள். தற்பொழுது உங்களுடைய தோழர்கள் சிலர் காணவில்லை என்று கூறுகிறீர்கள். அவர்கள் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற இது தகவல் எதுவும் இருக்குதா? இல்லை வந்து இவங்க காவல்துறையினர் வந்து அவங்க பிடித்து விசாரிக்கிறாங்களா? அதை பற்றியான உங்களோட இது என்ன? காவல்துறை இதுவரை எத்தனை பேரை கைது செய்திருக்கிறார்கள், அவர்களை எங்கே வைத்திருக்கிறார்கள், என்ன குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை இதுவரை வெளியே தரவில்லை. எனவே எங்களுக்கு இந்த முழுமையான தகவல் இல்லாத பட்சத்திலே மக்களை ஒருவர் கேட்டு தெரிந்து கொள்வதிலும் தேடிக்கொள்வதிலும் தான் முனைப்பாக இருக்கிறார்களே தவிர வேறு எந்த தகவலும் எங்களுக்கு இல்லை. இடிந்தகரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்லப்படாமல் ஒரு தீவு போல துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? முழு உண்மை. தண்ணீருக்கு கூட இங்கே பெரிய பிரச்சனையாகி மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி நடந்தது போன்று இன்னொரு முள்ளிவாய்க்கால் நடவடிக்கை தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது 3ஆம் முறையான முள்ளிவாய்க்கால். இதில் மிகுந்த வேதனைக்குள்ளும் அதிர்ச்சிக்குள்ளும் இருக்கும் மக்களை இப்படி வாட்டி வதைப்பது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஐயா, இன்று இரவு நீங்கள் வந்து சரணடைய போவதா தகவல் வெளியாக இருக்கிறது, இது உண்மையா? சரண் என்ற வார்த்தையை நான் உபயோகிக்க விரும்பவில்லை. நாங்கள் கைதாவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நான் அறிவிப்பு விடுத்திருக்கிறேன். காரணம், இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிற காவல்துறை இன்னும் தேடுதல் வேட்டையிலே இறங்கி ஊர்களுக்குள் இறங்கி மிகப்பெரிய சேதத்தை விளைவித்து இந்த போராட்டத்தை எப்படியாவது அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் நாட்டு உதவிகளோடு இதை முறியடித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மத்திய அரசும் தமிழக அரசும் இருக்கின்ற நிலையிலே எங்கள் மக்கள் இன்னும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாகிவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நானும் எங்களுடைய போராட்டக் குழுவை சார்ந்த நண்பர் புஷ்பராயனும் மைப்பா ஜெயசுராஜும் முகிலனும் இன்றைக்கு நாடறியப்பட்ட இந்தியா முழுவதும் மிக பிரசித்தமான ஒரு தேசிய தலைவர் முன்னிலையில் இரவு 9 மணிக்கு கூடங்குளம் காவல் நிலையத்தில் நாங்கள் கைதாவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நான் அறிவித்திருக்கிறேன். நாங்கள் நிச்சயமாக அதற்கு தயாராக இருக்கிறோம். ஐயா, தற்பொழுது நீங்க 4 பேர் மட்டும்தான் இந்த கைதாக தயாரா இருக்கீங்களா, இல்ல உங்களோட சேர்ந்து எத்தனை பேர் இந்த மொத்தமா கைதாக இருக்கிறீங்க? நாங்கள் 4 பேர் மட்டும்தான். மக்களை நாங்கள் அழைத்து வரமாட்டோம். அரசுக்கு நிர்பந்தம் கொடுப்பதற்காகவோ நெருக்கடி கொடுப்பதற்காகவோ நாங்கள் இதை செய்யவில்லை. எங்கள் மக்களை காக்கின்ற முழு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் இந்த நாட்டு பணத்தை கொள்ளையடிக்கவில்லை. இந்த நாட்டுக்கு எதிராக எந்த விதமான தீங்கும் நாங்கள் செய்யவில்லை. இந்த நாட்டு மக்களுக்காகத்தான் நாங்கள் போராடினோம். எனவே நாங்கள் ஒழிப்பதற்கோ மறைப்பதற்கோ எதுவும் இல்லை. எனவே நாங்கள் இந்த அறவழியிலே நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தை ஒரு ஒரு வன்முறை தாக்குதலுக்கு உள்ளாக்கி விடக்கூடாது. நாளை காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டால் எங்கள் மக்கள் பாதிக்கப்படுவார்கள், காவல்துறையினர் கூட பாதிக்கப்படலாம் என்ற அச்சமும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் இந்த போராட்டத்தை இனி தமிழக மக்கள், தமிழ் உணர்வு கொண்ட மக்கள், தமிழ் மக்களுடைய இயற்கை வாழ்வாதாரங்களும் வாழ்வுரிமைகளும் படவிருக்கின்றன என்ற உண்மையை புரிந்து கொள்கிற மக்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல கேட்டுக்கொண்டு நாங்கள் கைதாவதற்கு தயாராக இருக்கிறோம். ஐயா, இப்போ நான் இந்த போராட்டத்திற்கு வந்து முன்னெடுத்து சென்ற இந்த 4 பேர் முக்கியமான இந்த 4 பேர் கைதாகும் நிலையில் இடிந்தகரை மக்கள் இந்த போராட்டத்தை இன்னும் முன்னெடுத்து செல்வார்களா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இடிந்தகரை மக்கள் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க மக்கள் முன்னெடுத்து செல்வார்கள். காரணம், தமிழகம் முழுக்க மக்கள் இப்போது இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த சுயநலமும் கிடையாது. இங்கே போராடி கொண்டிருந்த இந்த போராட்டக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏ, எம்பி ஆவதற்கோ பணம் சம்பாதிப்பதற்கோ
பெரிய தலைவராவதற்கோ இதை நடத்தவில்லை. அவர்கள் உண்மையிலேயே மக்கள் நலனை முன்னிறுத்தி நடத்தினார்கள். தமிழ் மக்களுடைய இந்த இயற்கை வாழ்வாதாரங்களை, எதிர்கால சந்ததிகளை காக்கிற பொறுப்பும் கடமையும் இருக்கிற அனைத்து தலைவர்களும் மக்கள் இயக்கங்களும் சிந்திக்க தெரிந்த தமிழ் மக்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஐயா, நேற்று நடந்த இந்த போராட்டத்தில் வந்து காவல்துறையினர் தாக்குதல் வந்து ஒரு சிறுமி வந்து இது காயமடைந்து உயிரிழந்ததா ஒரு தகவல் வெளியா இருக்குது. இது பற்றி உங்களோட இது என்ன? உண்மையா? 3 வயது குழந்தை வந்து இறந்து விட்டதாக நான் கேள்விப்பட்டேன். எனக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வரவில்லை. மணப்பாட்டில் ஒரு தோழர் இறந்துவிட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. மற்றபடி நிறைய பேர் அடிபட்டிருப்பதாகவும் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. இதற்கு நான் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. காரணம், அமைதியாக நிராயுதபாணிகளாக போராடி கொண்டிருந்த மக்கள் மீது எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி இப்படிப்பட்ட ஒரு காட்டு தர்பார், ஒரு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது நாம் எந்த மாதிரியான எதிர்காலத்தை எதிர்கொள்ளவிருக்கிறோம் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாகத்தான் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. ஐயா, தற்பொழுது அந்த நேற்று நடந்த தாக்குதலில் வந்து காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் எதுவும் அளிக்கப்படுகிறதா, அல்லது தங்கள் சார்பிலேயே அரசு சார்பிலேயே எதுவும் மருத்துவ உதவிகள் எதுவும் அளிக்கப்படுகிறதா? இதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? மக்கள் அவரவராக மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை பெறுகிறார்களே ஒழிய மக்களை பற்றி சிந்திக்கிற அரசாங்கங்கள் நம்முடைய நாட்டிலே எங்கும் இல்லை. எனவே மக்களுக்காக எந்த உதவியும் யாரும் செய்யவில்லை. மக்கள் அவர்களாகத்தான் சிகிச்சைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் தகவல்களுக்கு நன்றி ஐயா. நன்றி.